ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பேக்ல எடுத்துட்டு எங்க போறான் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்படி நீங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் பண்ண தப்பு நீங்க யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தப்புன்னு சொல்லிட முடியாது, அது ஒரு ஸ்ட்ரகிள்னு வச்சுக்கலாம். சோ இப்போ நான் எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் போறேன். நீங்க எனக்கு என்ன ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கோம். நான் பஞ்சாப், டெல்லி, ஹரியானா இந்த மாதிரி நார்த் சைட் போறேன் அப்படின்னாலே வந்து நான் காம்படிஷனுக்காக போவேன் அப்படின்ட்டு. பட் இந்த டைம் நான் காம்படிஷனுக்காக போகல, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நீங்க எல்லாருமே வந்து NSNAS அப்படின்ற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிளாக் ஃபுல்லாவே அதை பத்தி தான். NSNAS அப்படின்னா என்னதுன்னா நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நேம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டேலா, பஞ்சாப்ல இருக்கு. சோ அங்க போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிப்ளமோ கோச்சிங் கோர்ஸ் நான் வந்து படிக்க போறேன். கண்டிப்பா எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். ஏன் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி ஆகணும்னா வந்து ஒரு அகாடமில ஜாயின் பண்ணும், அந்த ஸ்போர்ட்ஸை லேர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஜோன் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிவிஷன் லெவல், நேஷனல்ஸ், இன்டர்நேஷனல் இப்படிலாம் போனா நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆயிடலாம். பட் ஆனா நீங்க ஒரு கோச் அப்படின்னா வந்து உங்களை பெருசா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது தாண்டி நீங்க ஒரு சர்டிஃபைட் கோச் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த NSNAS இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேனும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் நம்பி இருக்கவங்க என்ன பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணும், அதுக்கப்புறம் வந்து கோச் ஆயிட்டு கோச்ல இருந்து பசங்க ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ இதுதாமே மைண்ட் செட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைடீரியா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னா ஆனா இதுவே நீங்க ஒரு கோச் அப்படின்னா வந்து நான் சும்மா வந்து நானும் கோச் அப்படின்னா வந்து உங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றதை விட உங்களுக்கான வேல்யூ அந்த இடத்துல ரொம்ப பெருசா இருக்காது. சோ அதனாலதான் இந்த NSNAS அப்படின்ற ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு இந்த கோர்ஸ் நம்ம படிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு சர்டிஃபைட் கோச் ஆக முடியும். ஏன் சர்டிஃபைட் கோச் ஆனா மட்டும்தான் கோச்சிங் கொடுக்க முடியுமான்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, நீங்க கோச்சிங் கொடுக்கலாம். பட் ஆனா கோச்சிங் கொடுத்து நம்ம பசங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகணும், காம்படிஷன் கூட்டு போவோம், ஒரு ஜோன் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிவிஷன் லெவல் கூட்டு போகும்போது அங்க ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வருது, அங்க ஏதோ அன்ஃபேவரா நடக்குது, ஃபேவரா இருக்கு, சம்திங் இந்த மாதிரி சில தள்ளுமுல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி டைம் அப்போ வந்து நீங்க சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றீங்க, அங்க இருக்க ஜூரி, அபிஷியல்ஸ், சோ அங்க இருக்கவங்க வந்து நீங்க வந்து ரெஃப்ரியை நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து வர கேள்வி உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு என்னன்னா நீங்க யாருன்னு கேட்பாங்க, நீங்க சொல்லுவீங்க நான் இவரோட கோச் அப்படின்னு. செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க வந்து NSNAS முடிச்சிருக்கீங்களா, நீங்க வந்து சர்டிஃபைட் கோச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸை கண்டிப்பா எல்லாரும் படிச்சே ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ் இது. ஸோ இதோட இந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, இந்த NSNASல படிக்கிறதுனால இது முழுக்க பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸ் தான். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இதை வந்து எப்படி ப்ராப்பரா அப்ளை பண்ணோம், எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறது, அப்ளை பண்றது, ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி அப்ளை பண்றது, இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ன, இது எல்லாமே வந்து நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். ஆக்சுவலா எப்படி யாரை கான்டாக்ட் பண்ணோம், என்ன பண்ணணும் தெரியாம நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். ஃபியூச்சர்ல இதை வந்து யாருமே படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ளாக் ஃபுல்லாவே நான் வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ எல்லாரும் இப்ப தேவைப்படலாம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவைப்படும். நீங்க எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சோ அதனால வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்க. இங்க இருந்து நான் கிளம்புறேன், இங்க இருந்து வந்து சண்டிகர் போறேன். சண்டிகர்ல இருந்து நெக்ஸ்ட் நான் பட்டேலா போயிடுவேன். அங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி அனுப்புறேன். சோ நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோர்ஸ் இது. இதை படிச்சுட்டீங்கன்னா உங்களை வந்து கொஸ்டின் யாருமே கேட்க முடியாது. நீங்க தைரியமா எந்த ஒரு காம்படிஷனா இருந்தாலும் போய் நீங்க என்ன பண்ணா ஏதோ நீங்க அன்வான்டா யாரும் சண்டை போறது கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட வேலை வந்து ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை வந்து நம்ம அன்வான்டா எதுக்குமே பயன்படுத்த மாட்டோம். இன்கேஸ் அங்க வந்து ஒரு ஓகேவா இல்ல, ஒரு நாட் ஓகேவா இருக்கு அப்படின்னா சோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணா நம்ம அதுக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு பர்சனா இருக்கும். அதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். சோ நீங்க அதனால என்ன பண்ணுங்க, எல்லாரும் படிக்க வேண்டியது. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பை பை.